நன்றி மறவாமை. துன்பம் வந்த காலத்தில் துணையாக உதவி செய்தவர் நட்பினை எக்காலத்திலும் மறவாதிருக்க வேண்டும். பண்டைக்கால ரோமாபுரியில் செல்வந்தர்கள் வீடுகளில் அடிமைகள் அனைத்து வேலைகளிலும் ஈடுபடுத்தப்பட்டனர். அப்படி ஒரு வீட்டில் ஆன்ரோஹில் என்ற அடிமை கொடுமைக்கு ஆளாகி உழைத்து வந்தான். ஒரு நாள் துன்பம் தாழாமல் வீட்டை விட்டு காட்டுக்குச் சென்று விட்டான். அப்போது சற்று தொலைவில் ஒரு சிங்கம் கர்ஜித்தது. ஆனால் அந்த ஒலி வழக்கமான கர்ஜனை போல் இல்லாமல் துன்பப்பட்ட அபயக்குரல் போல் இருந்தது. சிங்கம் நடக்க இயலாமல் நெருங்கி வந்தது. உயிர் போயிற்று என்று அவன் நடுங்கும்போது சிங்கம் காலை தூக்கி காட்டியது. அவன் மன உறுதியுடன் சிங்கத்தை நெருங்கினான். அதன் காலில் ஒரு பெரிய முள் தைத்து அதனால் நடக்க முடியவில்லை என அறிந்தான். மெதுவாக அதன் காலில் தைத்த முள்ளை நீக்கினான். சிங்கம் நட்பு கொண்டது. நண்பர்களாயினர். ஒரு நாள் காட்டிலிருந்து வெளியில் சென்றான். சேவகர்கள் அவனை கண்டுகொண்டு அடிமை என சிறைப்பிடித்தனர். தப்பி ஓடிய அடிமைக்கு கொடுமையான தண்டனை உண்டு. அக்கால மக்கள் கேளிக்கையாக அவ்வப்போது மிகப்பெரிய மைதானத்தில் பசியோடு இருக்கும் சிங்கத்திற்கு தப்பி ஓடிய அடிமையை இரையாக்குவர். அடிமை தப்பிக்க முயல்வதையும் சிங்கம் துரத்துவதையும் கண்டு மகிழ்வர். அப்படி ஒரு நாள் மைதானத்தில் பட்டினி கிடந்த சிங்கத்தினை கூண்டிலிருந்து திறந்து ஆன்ரோஹில்ஸை விட்டார்கள். உயிர் போயிற்று என நினைத்தான். என்ன ஆச்சரியம்! ஓடி வந்த சிங்கம் அவன் அருகில் வந்ததும் நாய்க்குட்டி போல வாலை குழைத்து அவன் கையை பிடித்து காலை காட்டியது. முன்பு அவன் காப்பாற்றிய சிங்கமல்லவா? மக்கள் அனைவரும் வியந்து பார்த்து அது முதல் அடிமைகளிடம் அன்பு காட்டத் தொடங்கினர். இது ஈசாப் கதைகளில் ஒன்று. ஆகவே நல்ல மனத்தோடு நமக்கு ஒருவர் செய்த உதவியை உதவி பெற்ற நாம் என்றும் மறவாது இருக்க வேண்டும். இதனை மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு என செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் வள்ளுவர் விளக்குகிறார்.